பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். சிவகங்கையைச் சேர்ந்தவர் மாரிசெல்வன், வயது 43, வாடகை கார் டிரைவர். மாரிசெல்வனுக்கு திருச்சியில் சில திருநங்கைகளுடன் பழக்கம் இருந்ததாக கூறப்படுகிறது. நேற்று மதியம் மாரிசெல்வன் திருச்சி காந்தி மார்க்கெட் கல்மந்தை காலனி குடியிருப்பில் வசிக்கும் திருநங்கை ஆதிரா மற்றும் அவரது நண்பர்களை பார்க்க வந்துள்ளார். அப்போது ஆதிராவின் 16 வயது தங்கையை காரில் அழைத்துச் சென்றதாக கூறப்படுகிறது. பின் இரவு அந்த சிறுமியை திருச்சி கீரைக்கடை பஜார் பகுதியில் இறக்கிவிட்டு சென்றுள்ளனர். அப்போது சிறுமி போதையில் தள்ளாடி சுய நினைவின்றி கீழே விழுந்து கிடந்துள்ளார். இதனை பார்த்த அப்பகுதியினர் உடனடியாக மீட்டு திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சிறுமிக்கு மாரிசெல்வன் கூல்ட்ரிங்க்ஸில் மது கலந்து கொடுத்துள்ளார். என்ன நடந்ததென்றே தெரியாமல் காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க என சிறுமி கூறியதாக தெரிகிறது. இரவு மீண்டும் கல்மந்தை காலனிக்கு மாரிசெல்வன் காரில் வந்துள்ளார். அவரை மடக்கி பிடித்து அப்பகுதியினர் மற்றும் உறவினர்கள் சரமாரியாக தாக்கினர். மண்டை உடைந்து பலத்த காயம் ஏற்பட்டது. போலீசார் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சிறுமியும் தீவிர சிகிச்சையில் உள்ளார். சிறுமிக்கு பாலியல் துன்புறுத்தல் ஏதேனும் இழைக்கப்பட்டதா என்பது குறித்து விசாரணை நடக்கிறது. இரவில் சிறுமியின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் அரசு மருத்துவமனை முன்பு திரண்டு மறியல் செய்தனர். மாரிசெல்வனை போக்சோ சட்டத்தில் கைது செய்து விசாரணை நடக்கிறது. சிறுமி பேசியது குறித்து அவரது உறவினர் சொல்லும் சில தகவல்கள் மனதை உறைய வைக்கிறது. அந்த பொண்ணோட அண்ணன் திருநங்க, அந்த பையனை பார்க்க அந்த பொண்ணு அங்க போயிருக்குது. அங்க போன இடத்துல அவங்க டிரைவர் இந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு வெளியில போலான்னு சொல்லி கூப்பிட்டு போயிருக்காப்ல. அதை சொல்லுச்சு. ஆனா வெளியில போலான்னு கூப்பிட்டு போய் ஜூஸ்ல ஏதோ கலந்து கொடுத்துருக்காப்ல. குடிச்சிட்டு அந்த பொண்ணுக்கு அப்பயே ஒரு மாதிரியா இருந்துச்சு. அப்பயே அந்த பொண்ணு சொன்னிச்சான், என்னை வீட்டுக்கு கூப்பிட்டு போங்கண்ணே, எனக்கு ஒரு மாதிரியா இருக்குன்னு. அவரு நான் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடறமான்னு சொல்லிட்டு கார்லயே வச்சு சுத்தினாராம். அப்புறம் அந்த பொண்ணு மயங்கிருச்சா, என்ன நடந்துச்சுன்னு தெரியலையாம். அதுக்கப்புறம் இது நினைவு வர கொஞ்சம் அழுவவும் தூக்கிட்டு வண்டியில வச்சிருந்து கொண்டு இறக்கி விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுது. எங்களையிலே யாருமே தெரிலங்குது. அந்த பொண்ணுக்கு ட்ரிங்க்ஸ் அதிகமா கொடுத்துருக்காங்க. சுய நினைவே கிடையாது சுத்தமா. தண்ணி கேட்டுச்சு. அந்த டிரைவர் கொடுத்தாரா. ஆனா நிறைய ஆளுங்க நிறைய பேர் வந்தாங்க. யாருன்னு என்னால சொல்ல முடியல. எனக்கு நினைவே இல்லங்குது. அவங்க கொடுத்ததெல்லாம் ஆளை கொடுத்த ஆளை கரெக்டா அந்த பொண்ணு சொல்லுது. எனக்கு ஆனா என்னை சுத்தி நிறைய பேர் நின்னாங்க. எனக்கு நினைவு இல்லைன்னு சொல்லுது. டிரைவர் அங்க அவங்க ஏரியால இருந்தா கூட்டிட்டு போயிருக்காங்கன்னு சொல்றாப்ல. இறக்கி விட்டது ரோட்லயே தள்ளி விட்டு போயிருக்காங்கன்னு போயிட்டாங்களாம். அந்த பொண்ணு கத்துன பிறகுதான் எல்லாம் அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்துருக்காங்க. இப்பயுமே தெரியலங்குது. நான் சொல்லிடுவேன்னு சொல்லுது. அது நினைவு வந்தாதான் தெரியணும்.